ஹலோ, வெல்கம் டு பிரியா விஜய் ஹோம்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ரெசிபி பார்க்க போகிறோம்னா பிரியாணி அரிசி வச்சு ரைஸ் கீர் தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நான் ஒரு கப் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு வடிகட்டிட்டு அதை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். பாலில் வேக வைக்கும் போது நல்லாயிருக்கும். பால் பொங்கிடுச்சு. இதில் இப்போ நம்ம வந்து பொடிச்சு வச்ச அரிசியை எடுத்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து வந்துட்டோம். நல்லா கொஞ்சம் கை விடாமல் கிண்டணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் இப்போது 1.5 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மொத்தம் 2 கப் சுகர் தேவைப்படும். நான் வந்து 1.5 கப்பு இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு வந்து நான் கேரமலைஸ் பண்ணி எடுத்து சேர்க்க போகிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேணான்னா நீங்கள் 2 கப்பை வந்து நீங்கள் அந்த ரைஸோடையே சேர்த்துக்கலாம். கேரமலைஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 1/2 கப் பாலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்க்கும் போது ஃபஸ்ட்டு கெட்டியாக இருக்கும். அப்போ கிண்ட அது வந்து கரைஞ்சிரும் சர்க்கரை எல்லாம். நான் வந்து இந்த அரிசியோடு சேர்த்துக்கிட்டேன். வேக வச்ச சாதம் இருக்குல்ல, அதோடு நான் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் இப்போ ஒன்று சேர கிண்டி விட்டுறலாம். இதில் இப்போ ஒரு பிஞ்ச் அளவு நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இதில் வந்து இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு நெய் விட்டு அதில் வந்து நமக்கு எவ்வளோ முந்திரி தேவையோ சேர்த்து வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான ரைஸ் கீர் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை சில் பண்ணியும் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நிறையா ரெசிபிஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னா பிரியா விஜய் ஹோம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.